இஎஃப்யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப்யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு கழியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இன்ஷால்லா இஷா தொழுகை மதரசாவில் ஜமாத்தா நடக்கும். தொழுகை மிஸ் ஆகும், யாரும் இடையில போக தேவையில்லை. கடைசி வரைக்கும் இருந்து ஜமாத்தா தொழுகைக்கு போகணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بذكره ورياه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் பல்லவட்டியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை இந்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தொடர்ந்து பல ஆண்டுகளாக மீளாது தொடர் சொற்பொழிவு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இதை தாயும் காயுமாக ஆக்கி அருள் புரிவானாக. தொடர்ந்து நிகழ்விற்கு எனக்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ்விற்கும் இன்னும் ஃபைசுல் வாக்கியாத்தினுடைய கல்வி குழுமத்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த பெண் சமூகம் என்ற மகுடத்தின் கீழ் ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆண்களுக்கு என்று சில பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு என்று சில பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இவ்வுலகத்தில் ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மட்டும் தனியாக வாழ்ந்துவிட முடியாது. அதே போல பெண்கள் இல்லாமல் ஆண்கள் மட்டும் தனியாக வாழ்ந்துவிடவும் முடியாது. அதே போல ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய அனைத்து வேலைகளையும் செய்துவிட முடியாது. ஒரு பெண் ஆணினுடைய அனைத்து வேலைகளையும் செய்துவிட முடியாது. ஒரு நபர் இன்னொரு நபரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஆண்கள் பெண்களை சார்ந்திருக்க வேண்டும், பெண்கள் ஆண்களை சார்ந்திருக்க வேண்டும். இந்த அமைப்பில் தான் அல்லாஹ் நம்மை அனைவரையும் படைத்திருக்கிறார். ஆனால் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக பெண்களை இந்த சமூகத்தினர் எப்படி நடத்தினார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க மாட்டார்கள், அவர்களை மதிக்க மாட்டார்கள், அவர்களுக்கு பேச்சுரிமையை கொடுத்தது கிடையாது, அவர்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது கிடையாது, கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்தது கிடையாது.
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த உரிமையும் கிடையாது. எதை ஆண்கள் சமூகம் சொல்கிறார்களோ அதை செய்வதுதான் அவர்களுடைய வேலை என்பது மட்டும்தான் இருந்தது. ஒரு ஜட பொருளாக, ஒரு அடிமையாகத்தான் இந்த ஆண் சமூகம் பார்த்து கொண்டிருந்தது. எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகிற்கு வந்தார்களோ பெண்கள் சமூகத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அவர்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்குண்டான உரிமை என்ன, அவர்களுக்குண்டான கடமை என்ன என்பதை ஒவ்வொன்றையும் விலாவாரியாக விளக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலக்கும் மின் நிசாஇக்கும் அலைக ஹக்கா. ஆண்களே, உங்களுடைய பெண்கள் மீது அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளும் இருக்கிறது உங்களுக்கு. அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலிநிசாஇக்கும் அலைக ஹக்கா. பெண்களே, உங்கள் மீதும் சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது. ஆண்கள் கணவன்மார்கள் எப்படி பெண்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறதோ அதே போல பெண்களும் மனைவிமார்களும் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிக் கொடுத்தார். அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க, அவர்களுக்கு உண்டான மதிப்பை கொடுங்கள் என்று கணவன்மார்களுக்கு, ஆண் சமூகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனைவியாக இருப்பவள் அவள் தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய கணவனிடத்தில் எந்த விதமான கருத்து சொல்வதற்கு கூட சுதந்திரம் இல்லாத ஒரு காலம் அது. எந்த ஒரு கருத்தும் சொல்ல முடியாது, எந்த ஒரு அபிப்பிராயத்தையும் ஆலோசனையும் சொல்ல முடியாது. கணவன் எதை சொல்கிறாரோ அதை மட்டும் கடமையாக செய்ய வேண்டுமே தவிர எந்த விதமான கருத்து சுதந்திரம் கிடையாது. அப்படி அடிமையாக இருந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்களில் மனிதர்களில் யார் கண்ணியமானவர்கள் என்று சொன்னால், யார் பெண்களை கண்ணியமாக நடத்துகிறார்களோ, மனைவியை கண்ணியப்படுத்துகிறார்களோ, கண்ணியமாக நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் கண்ணியமானவர்கள். மாக்கரமன் நிசா இல்லா கரீமுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணியமானவர்களை தவிர பெண்களை யாரும் கண்ணியப்படுத்த மாட்டாங்க. வமா அஹானஹுன்ன இல்லா லஈமுன். பழிப்புக்குரியவனை தவிர யாரும் பெண்களை பழிக்க மாட்டார்கள், இழிவுபடுத்த மாட்டார்கள். ஒரு ஆண், ஒரு கணவன் ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிறான் என்று சொன்னால் அவன் இழிவுக்குரியவன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த ஒரு ஆண் பெண் சமூகத்தை, பெண்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் கண்ணியமானவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே பெண்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு உண்டான மரியாதை, அவர்களுக்கு உண்டான உரிமையை கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பெண்கள் சார்பாக எல்லா பெண்களும் சேர்ந்து ஒரு பெண்மணியை, நன்றாக பேசக்கூடிய ஒரு பெண்மணியை தேர்வெடுத்து ரிஃபாஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை தேர்ந்தெடுத்து தங்கள் சார்பாக அனுப்பி வைக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. எங்க சார்பாக போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். சஹாபாக்கள் குழுமி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்மணி வர்றாங்க. நான் பெண்கள் சமூகம் சார்பாக நான் வந்திருக்கிறேன், பெண்களுக்காக அவர்கள் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள், அந்த கேள்வி நான் உங்களிடத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சில செய்தியை சொல்றாங்க. நாங்கள் வீட்டை பாதுகாக்கக்கூடிய தூண்களாக இருக்கிறோம், கணவனினுடைய ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம்,
அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறோம், அவர்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம். ஆனால் ஆண்களுக்கு மட்டும் மிக உயர்ந்த நன்மை கிடைக்கிறது, சவாபு அதிகமான சவாபு கிடைக்கிறது. ஆண்கள் ஜிஹாதில் கலந்து கொள்கிறார்கள், ஆண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள், ஜமாஅத்தோடு தொழுகிறார்கள், ஒவ்வொரு வக்தையும் தொழுகிறார்கள். எனவே 27 மடங்கு நன்மையை அவர்கள் அடைத்துக் கொள்கிறார்கள். எங்களுக்கு இது போன்ற நற்கூலி எதுவும் எங்களுக்கு இல்லையே. நீங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக 2 பேருக்கும் சேர்த்துத்தான் நீங்கள் நபியாக உங்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். ஆனால் ஆண்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய சவால்கள் கிடைக்கிறது, உங்களுக்கு எந்த விதமான நற்கூலியும் இதில் பங்கிருக்கிறதா என்று கேட்டார். இந்த கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அழகான கேள்வி! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் பாராட்டுறாங்க, தன்னுடைய தோழர்கிட்ட சொன்னாங்க, இந்த பெண்மணியை போன்று எந்த பெண்ணும் இவ்வளவு அழகா பேசியது கிடையாது, இவ்வளவு அழகா கேள்வி கேட்டது கிடையாது என்று அந்த பெண்மணியை முதலில் பாராட்டி விட்டு அதற்குண்டான பதிலை சொன்னாங்க. 1400 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் கூட சில குடும்பங்களில் பெண்கள் கருத்து சொல்வதற்கு உரிமை கிடையாது. அப்படின்னா இஸ்லாம் வருவதற்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்க. இஸ்லாம் வருவதற்கு முன்பாக எந்த பெண்மணியும் எதையும் கேள்வி கேட்டு பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் கேள்வி கேட்பதற்குண்டான உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் பாராட்டி விட்டு சொன்னாங்க, நீங்கள் கணவனினுடைய தேவையை பூர்த்தியாக்கிவிட்டால், கணவனினுடைய நாட்டம் எதுவோ அதுதான் உங்களுடைய நாட்டமாக இருந்தால், நீங்கள் உங்களுடைய கருப்பை பாதுகாத்துக் கொண்டால், அவர்கள் என்னென்ன இபாதத்துகள் என்று நீங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் பட்டியலிட்டீர்களோ அதில் அனைத்தும் உங்களுக்கும் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு பெண்மணி வீட்டில் இருந்து கொண்டு கணவனினுடைய தேவைகளை பூர்த்தியாக்கிவிட்டு தன்னுடைய கருப்பை பாதுகாத்தால், ஆண்கள் ஜிஹாதிற்கு சென்றால் என்ன சவாப் கிடைக்குமோ, ஆண்கள் இமாம் ஜமாஅத்தோடு தொழுதால் என்ன சவாபு கிடைக்குமோ, ஆண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால் என்ன சவாப் கிடைக்குமோ, அது அனைத்தும் பெண்களுக்கு வீட்டிலேயே கிடைக்குமாறு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். 2 விஷயம்தான், கற்பை பாதுகாக்க வேண்டும், கணவனினுடைய தேவைகளை பூர்த்தியாக்க வேண்டும். கணவனினுடைய முகம் சுளிக்குமாறு நடந்து கொள்ளக்கூடாது. கணவனுக்கு அன்பான மனைவியாக, நல்ல மனைவியாக, கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனைவியாக இருந்தாலே இதனுடைய சவாபை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. பெண்கள் சமூகத்திற்கு எப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் பாருங்கள். அவங்க போய் ஜிஹாது செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, அவர்கள் போய் கஷ்டப்பட வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அவர்களுக்கு வீட்டில் இருந்து இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இஸ்லாமிய சமூகம் தான் அவர்களை முதலில் கண்ணியப்படுத்தியது. இந்த சமூகத்தில் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமூகத்துல பெண்களுக்கு சொத்தில்லை என்று சொன்னாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இந்த சமூகம் பெண்களை ஒரு அடிமையாக மட்டும்தான் வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவர்களுக்குண்டான மரியாதையை, அவர்களுக்குண்டான உரிமையை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு. இந்த ஆயத்து வச்சுட்டு சொல்லுவாங்க, இந்தக்கரை மிதுல் ஹத்தில் உன்சையைன், ஆண்களுக்கு 2 பாகம், பெண்களுக்கு 1 பாகம். ஆண்களுக்கு 2 மடங்கு சொத்துல 2 மடங்கு, பெண்களுக்கு 1 பங்கு. அல்லாஹ் பெண்களுக்கு குர்ஆன்ல பெண்களினுடைய மதிப்பை குறைவுத்தான் மதிப்பிடுகிறான். ஆண்களுக்கு தான் இது 2 பங்கு கொடுக்கிறாங்க என்று சிலர் இஸ்லாத்தை விமர்சிப்பவர்கள், நபியை விமர்சிப்பவர்கள், இஸ்லாம் பெண்களை மட்டுப்படுத்துகிறது என்று குறை கூறக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதனுடைய விளக்கத்தை பார்த்தால் நன்றாக தெரியும்.
பெண்களை எங்கேயும் சம்பாதிக்கும்படி அவர்கள் சம்பாதித்து உழைத்து குடும்பத்தை பாதுகாக்கும்படி எங்கேயும் சொல்லவில்லை. ஆண்கள் தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். ஆணினுடைய கடமை, பெண்ணுக்கு ஒரு நிக்காஹ் முடிக்கிறார் என்று சொன்னால் அவளுக்கு உடை கொடுக்க வேண்டும், தங்குவதற்கு இருப்பிடம் கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும். இது எல்லா கடமையும் ஆணுக்குத்தான். தாயை பராமரிக்கக்கூடிய கடமையும் சரி, சகோதரிகளை பராமரித்துக் கொள்வதும் சரி, தன்னுடைய மனைவியை பராமரித்துக் கொள்வதும், இப்படி ஆண்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக ஆண்களுக்கு 2 பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதாக தஃசீரினுடைய விரிவுரையில் பார்க்க முடிகிறது. எனவே பெண்களை குர்ஆனும் சரி, இஸ்லாம் தான் அவர்களுக்கு உண்டான முழு மரியாதையை, உரிமையை கொடுத்தவர்கள். நாம் பார்க்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலும் சரி, அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் வழிமார்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் சரி, இஸ்லாமியர்கள் தான் பெண்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்தவர்கள். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டான், முகமெல்லாம் வாடி போயிடும். இன்றைக்கும் பெண் குழந்தை பிறந்து விட்டால் என்ன செய்வது? பல நபர்களுக்கு முகம் வாடி போயிடும். எப்படி இந்த குழந்தையை வளர்த்துவது? எப்படி இந்த பெண்மணியை நிக்காஹ் செய்து கொடுப்பது? அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால பெண் குழந்தை பிறந்தாலே செய்வாங்க, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் உயிரோடு புதைத்த காலம் ஐயாவுல் ஜாஹிலியாவின் காலம். உயிரோடு புதைச்சிருவாங்க. பெண் குழந்தை பிறந்து விட்டால், ஒரு பெண் கர்ப்பிணியாக ஆரம்பித்து விட்டாலே, கர்ப்பமாகி விட்டாலே வீட்டிலேயே ஒரு குழி தோண்டி வச்சிருவாங்களாம். பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை அப்படியே அந்த குழிக்குள்ள போட்டு போடுவாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, நானே என் 70 குழந்தைகளை நான் புதைத்து இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அந்த அளவிற்கு பெண்களை கொடூரமாக பார்த்த சமூகத்தை, பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. எந்த பெண்மணிக்கு முதலாவதாக பெண் குழந்தை பிறக்கிறதோ, எந்த தம்பதிகளுக்கு முதலாவதாக பெண் குழந்தை பிறக்கிறதோ, அந்த தம்பதிகள், அந்த பெற்றோர்கள் பரக்கத் நிறைந்தவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. மின் யும்னில் மர்அதி அன் துபக்கிர பில் உன்ஸா, எந்த பெண்மணி முதலாவதாக பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அந்த பெண்மணி பரக்கத் நிறைந்தவள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாயும் பரக்கத் நிறைந்தவள், அந்த பிள்ளையும் பரக்கத் நிறைந்தவள். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பரக்கத்தை பார்க்கலாம். நீங்களே உங்களுடைய குடும்பத்தில் பாருங்க, பெண் குழந்தை முதலாவதாக பிறந்த பெண் குழந்தையை பாருங்கள், அவர்களுக்கு எல்லாமே இலகுவா கிடைச்சிட்டு இருக்கு. கல்வியிலிருந்து, திறமையிலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா எந்த விதமான சிரமம் இல்லாமல் அல்லாஹ் இலகுவாக கொடுத்துக் கொண்டிருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் சமூகத்தை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து அல்லது 3 சகோதரிகள் இருந்து அவர்களுக்கு உண்டான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, அவர்களிடத்திலே கருணையுடன் நடந்து கொண்டு, அவர்களை பராமரித்து நல்ல முறையில் திருமணம் முடித்துக் கொடுத்தால் அந்த பெற்றோருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்களை உயிரோடு புதைத்த காலத்தில் பெண் குழந்தைகளை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தாங்க. பெண் குழந்தைகளை நீங்கள் கருணையுடன் வளர்த்தால், அவர்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தால், அவர்களை கண்ணியப்படுத்தினால், 3 பிள்ளைகள் அல்லது 3 சகோதரிகள் இவர்களை நீங்கள் வளர்த்தால் உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னப்ப அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லுதா 2 பெண் குழந்தை இருந்தால் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்தி அவர்களை உருவாக்கி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்ல முறையில் நிக்காஹ் செய்து கொடுத்தால் அவர்களுக்கும் சொர்க்கம் வாஜிபாகிவிட்டதுதான். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகிறார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஹதீஸினுடைய விரிவுரையில் பேசுகிறார், தஃசீர்ல பேசுறாங்க, யாராவது ஒருவர் ஒரு குழந்தை பெற்றெடுத்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினால் அவருக்கும் சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டிருந்தால் அவர்களுக்கும் ஆம் என்றுதான் சொல்லியிருப்பார்கள், அவர்களுக்கும் சோழம் கிடைக்கும் என்று சொல்லியிருப்பார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித்தராங்க. பெண் குழந்தைகளை வளர்த்தால், அவர்களை பராமரித்தால், அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தால், அவர்களிடத்தில் கருணையுடன் நடந்து கொண்டால்
சொர்க்கம் வாஜிபாகி விடுகிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி மதிக்க கற்றுத்தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய பெண்களை உயர்த்தியவர்கள், அவர்களுடைய அந்தஸ்தை மரியாதையை உயர்த்தியவர்கள். பெண்களுக்கு இன்றைக்கு இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, ஹிஜாப் என்று ஒன்று சொல்லிக்கொண்டு அவர்களை அடிமைப்படுத்துகிறது என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ, வெளிநாடுகள்ல பாருங்க அவர்களை சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று பல பேர் பேசலாம். ஆனால் அமெரிக்காவில் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, ஃபாதர்லெஸ் அமெரிக்கா என்பதாக. தந்தை இல்லாத அமெரிக்கா. அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய பல குழந்தைகளுக்கு தந்தை யார் என்று தெரியாது. அமெரிக்காவிலே பெண்கள் 20 வயதை அடைவதற்குள் அவர்களுடைய கற்பை இழந்து விடுகிறார்கள். அவர்களிடத்தில் எத்தனை ஆண்கள் சேர்ந்தார்கள் என்று தெரியாது. அந்த அளவிற்கு பெண் சமூகம் மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பத்திரிகை ஆசிரியர் சொல்லித் தருகிறார், மேலை நாடுகளில் வாழக்கூடிய எங்களை போன்ற பெண்களை யாரும் பார்த்து எங்களை பின்பற்ற வேண்டாம். பெண் சமூகத்திற்கு அவர்கள் சொல்லித் தருகிற செய்தி இது. நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். பார்ப்பதற்கு சுதந்திரமாக இருப்பதை போன்று காட்சி தரலாம். ஆடையில் வேண்டுமானால் சுதந்திரம் என்று சொல்லிக் கொண்டு குறைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, ஆனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான சுதந்திரம் எங்களுக்கு தருவதில்லை. நாங்கள் இருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர் சொல்லக்கூடிய செய்தி பார்ப்பதற்கு நீங்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடிய வெளிநாட்டு பெண்களை பார்த்தார்கள், அவர்கள் நல்லா இருக்கிறாங்க, ஊர் சுத்துறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அங்கே இருப்பவர்கள் அவர்களை அடிமையாகத்தான் வைத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு பத்திரிகை ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித்தரார். இஸ்லாம் தான் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் புரட்டி பாருங்கள், எவ்வளவு செய்திகள் பெண்களை குறித்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் யார்? கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். எத்தனையோ நபர் என்ன செஞ்சிடலாம், அவர்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல நல்ல பேர் வாங்கலாம், தங்களுடைய கடைகளை நல்ல பேர் வாங்கலாம், சமூகத்துல நல்ல பேர் வாங்கலாம். ஆனால் குடும்பத்தில் நல்ல பேர் வாங்குவது ரொம்ப சிரமம். அவ்வளவு சீக்கிரமா பெண்கள் புகழ மாட்டாங்க. அவர்கள்ட்ட புகழை எதிர்பார்ப்பது, அவர்கள் புகழ்வது ஒரு பெரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். சொன்னாங்க, நான் என் குடும்பத்தில் சிறந்தவர், ஆனால் கைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு பெண் கேட்டு ஒரு பெண்மணிக்கு போறாங்க. ஒரு குடும்பத்து பெண்மணிக்கு போய் அவங்களுடைய பிள்ளைகிட்ட உங்க பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. என்னுடைய மகனுக்கு பெண் கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்கறாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, அவங்க அத்தா, அந்த பெண்ணுடைய அத்தா ஒரு அனாதை பையனுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி அதற்கு அந்த பெண்ணினுடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர்றாங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இந்த மாதிரி என்கிட்ட ஆலோசனை கேட்காம, என்கிட்ட எதையும் சொல்லாம, நான் ஒரு நல்ல பையனுக்கு மாப்பிள்ளைக்கு என்னுடைய பிள்ளையை நிக்கா செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் என்னிடத்தில் எதையும் சொல்லாமல் என்னுடைய கணவர் என் பிள்ளைக்கு நிக்கா செய்து ஒரு அனாதைக்கு நிக்கா செஞ்சு கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமிருன் நிசாஇ ஃபீ பனாத்திஹின்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண் குழந்தையுடைய விஷயத்தில் நிக்காஹ் முடிப்பதாக இருந்தால் பெண் குழந்தையுடைய விஷயத்தில் மனைவிமார்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க, அவர்களை அமீராக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பிள்ளைக்கு நிக்காஹ் முடிப்பதாக இருந்தா யார்கிட்ட ஆலோசனை பண்ண சொல்றாங்க? தன்னுடைய மனைவிட்டு ஆலோசனை பண்ண சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க சொன்னாங்க. ஆண் சமூகம் எதையும் சொல்லாமல் செய்வாங்க, தன்னுடைய மனைவிட்டு எதையும் சொல்லாமல் செய்வாங்க. எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உண்டான மரியாதை எப்படி கொடுக்கிறாங்க? நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிக்காஹ் முடிப்பதாக இருந்தால்
பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்களுடைய மனைவிமார்கள் ஆலோசனை செய்யுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலியமான செய்தி ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் போறாங்க. காபிர்களால் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பிராணிகளை குர்பானி அறுத்துடுங்க, உங்களுடைய முடிகளை நீங்கள் களைந்து விடுங்கள், இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம திரும்பி போயிடலாம் சொல்லி சொல்றாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு உத்தரவுக்கும் கட்டுப்பட்ட அந்த சஹாபாக்கள் யாரும் எதிர்க்கவே இல்லை, யாரும் பின்வாங்கவே இல்லை. இந்த வருடம் உம்ரா செய்து விட்டுத்தான் போக வேண்டும். உமரதியெல்லாம் கோபப்படுறாங்க, நம்ம சத்தியத்தில் தானே இருக்கிறோம் யார சொல்லலாம், அப்படியே நம்ம பின்வாங்கி போறோம், தைரியமா நம்ம எடுத்து சொல்வோங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போனாங்க, தன்னுடைய கூடாரத்திற்கு போனாங்க. இந்த மாதிரி சஹாபாக்கள் யாரும் பின்வாங்குற மாதிரி தெரியல, யாரும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, ஆலோசனை சொன்னாங்க. யார ரசூலல்லாஹ், ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய பிராணியை அறுங்க, அதற்கு நீங்கள் அதன் பிறகு உங்களுடைய தலைமுறையை நீங்கள் கலையுங்க, அதுக்கப்புறம் உங்க சஹாபாக்கள் அதே மாதிரி செய்வாங்க அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பிராணியை அறுத்தாங்க, தலைமுடியை கலைந்தார்கள். அதை பார்த்துட்டு எல்லா சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பிராணிகளை அறுத்து விட்டு எந்த மறுபேச்சும் பேசாமல் எந்த விதமான பிடிவாதம் பிடிக்காம நபியுடைய பேச்சு கேட்டு அப்படி வந்தாங்க. அவங்க கவனிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய அளவுக்கு அறிவில் குறைந்தவர்களா சொல்லுங்க வாங்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வப்போது எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ் நேரடியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார். சில சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிப்பான், சில சமயங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாமல் நேரடியாக அறிவிப்பான். அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே ஒதுக்கி செய்வான். ஆனால் அப்படி எல்லா வகையான உதவிகளையும் பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய மனைவிட்டு போய் ஆலோசனை கேட்கிறாங்க. எதற்காக கேட்டாங்க, எந்த ஒரு சிக்கலான காரியங்களில் சில சமயங்களில் பிரச்சனை வருகிற போது அவரிடத்திலேயும் ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதற்காக, இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியாக அவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்டாங்க. நம்முடைய வீடுகளிலும் சரி, ஏதாவது சில சமயங்களில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் வருகிற போது அவர்களிடத்தில் மனைவிமாரத்தில் ஆலோசனை, பெண்களிடத்தில் ஆலோசனை கேட்கிற போது அவர்கள் சொல்லுகிற சில சமயங்களில் ஆலோசனைகள் மிக நல்ல ஆலோசனையாக இருக்கும், அதிலே வெற்றி கிடைக்கும் என்பதற்குண்டான பாடம் தான் இதுதான். நபியவங்க எப்படி மதிச்சிருக்காங்க பெண்களை, அவர்களை எப்படி கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதற்கு தான் இதெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் உரிமை கொடுத்தாங்க, மதிப்பு கொடுத்தார்கள் நாம் பார்க்கிறோம். ஒரு கன்னி பெண் அவளை நிக்காஹ் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணை அனுமதி கேட்கணும் பெற்றோர்கள். லா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தரது. ஒரு பெண்ணுடைய கன்னி பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அவளை நிக்காஹ் செய்து முடிக்க வைக்க முடியாது. கன்னி பெண்கள் எப்படி வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, எந்த பெண்ணும் என்ன செய்ய மாட்டாங்க, எனக்கு நிக்காஹ் முடிச்சு வைங்க, இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு வெளிப்படையா எந்த பெண்களும் சொல்ல மாட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவர்களுடைய அனுமதி என்பது மௌனமாக இருப்பது. எப்படி தெரிஞ்சு கொள்வது, சஹாபாக்கள் கேட்டாங்க. யார சொல்லிட்டா எந்த பெண்ணும் சொல்ல மாட்டாங்களே, எப்படி தெரிஞ்சு கொள்வது? அவங்க மௌனமா இருந்தாங்கன்னா அதுதான் அவர்களுடைய அனுமதி. மௌனம் சம்மதத்தின் அனுமதிக்கிறாங்கல்ல, அதுதான் அவர்களுடைய கன்னி பெண்களுடைய அனுமதி என்பது அதுதான். இதே விதவை பெண்களாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துன்கஹுல் ஐயுமு ஹத்தா துஸ்தமரு. அவர்கள்ட்ட கேட்கணுமா, பெற்றோர்கள் என்ன செய்யணும், தன்னுடைய பெண் பிள்ளை விதவையாக இருந்தால் அவர்களை இந்த ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிக்காஹ் செய்து கொடுப்பதாக இருந்தால் நீ நிக்காஹ் முடித்திக்கிறியா என்று சொல்லி என்ன செய்ய கேட்க வேண்டும். அந்த பெண்மணி அனுமதி கொடுத்தால்தான் வாய் தொடர்ந்து சொல்லணும், நான் முடிச்சுக்கிறேன். முடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிக்காஹ் முடிக்கக்கூடாது, நிக்காஹ் செய்து வைக்கக்கூடாது. நிக்காஹை ரத்து செய்கிற உரிமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். ஒரு விதவை பெண் அவளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெற்றோர் ஒரு ஆணுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்து விட்டால்
அந்த நிக்காஹ் சொல்லாது மார்க்கம் சொல்லுது. அப்படி என்றால் பெண் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருது. ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு விதவை பெண் வராங்க, நபியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மாட்ட கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க? நபி அவங்க வெளியே போயிருக்காங்க. அந்த அம்மா அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஆயிஷா அம்மாவோட வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் அங்கேயே இருந்தாங்க. நபி அவர்கள் வந்த பிறகு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு விதவை பெண், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய தந்தை ஒரு நபருக்கு என்னை நிக்கா செய்து கொடுத்து விட்டார். எதுக்காக நிக்கா செய்து கொடுத்திருக்காருன்னா, அவர்களுடைய குடும்பத்தினுடைய கண்ணியம் உயர வேண்டும் என்பதற்காக அப்படி நிக்கா செஞ்சு கொடுத்துட்டார். இந்த நிக்காக கூடுமா கூடாதா, எனக்கு ரத்து செய்வதற்குண்டான உரிமை இருக்குதா இல்லையான்னு கேட்டார். சலகால சிலர் சொன்னாங்க, உனக்கு ரத்து செய்வதற்குண்டான உரிமை இருக்கிறதுன்னா, விதவை பெண்ணாக இரண்டாவது திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த பெண்ணிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும். பெண்ணு சொல்லணும், வாயை தொடர்ந்து சொல்லணும், இந்த கணவனை நான் நிக்கா செய்துகிறேன், இதில் எனக்கு விருப்பம் இருக்குது, இல்லை விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டால் அவரை நிக்கா செய்து கொடுக்க கூடாது. அந்த உரிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கிறது. அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய தந்தை எனக்கு நிக்கா செஞ்சு கொடுக்கிறார்கள், இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பெண் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி கேட்டான். பெண் சமூகம் அவர்களுக்கு உண்டான உரிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் யார சூழலை நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன் சொல்லி சொன்னான். பெண்களுக்கு உண்டான உரிமையை, அவர்களுக்கு உண்டான மரியாதை எப்படியெல்லாம் மார்க்கம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஹன்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி வந்தாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு என்னுடைய தந்தை இதே போலதான் விதவை பெண்மணி தான் ஹன்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய அனுமதியும் தான் நிக்கா செஞ்சு கொடுத்துட்டாங்க. என்னுடைய உரிமை கேட்காமல், என்னிடத்துல எதையும் கேட்காமல் நிக்கா செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்பொழுது நான் என்னுடைய கணவனோடு தான் சேர்ந்து வாழ வேண்டுமா, இது நிக்காவை முறித்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறதா கேட்டப்ப, நிக்காவை முறித்துக் கொள்வதற்கு இரண்டாவது திருமணமாக இருந்தால் பெண்ணிடத்திலே கேட்க வேண்டும். பெண் வாயை திறந்து சொல்லணும், இல்லாட்டி அந்த நிக்காவை முறித்துக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. ஹன்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கணவனை விட்டு பிரித்தாங்க, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய தந்தை நிக்காவை முடித்துக் கொடுத்தார், எனவே நான் இந்த கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு பிரியப்படலை அப்படின்னு சொல்லி ரத்து செஞ்ச வரலாறும் இருக்கிறது. எந்த அளவிற்கு மார்க்கம் பெண்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அமெரிக்காவில் சியாட்டால் என்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் தலைமை ஆசிரியருக்கு உதவியாளராக இருந்த ஒரு நபர் சொல்றாரு, அவர் வளமையாக தலைமை ஆசிரியரோடு அவருக்கு என்னென்ன பணிகளை செய்யணுமோ எல்லா பணிகளையும் செய்வார். வழக்கமாக அவங்க என்ன செய்வாங்க, தலைமை ஆசிரியர் கொஞ்ச நேரம் நூலகத்துக்கு போவார், அங்கு இருக்கக்கூடிய புத்தகங்களை படிப்பார். இவரு டெய்லி நூலகத்துக்கு போறாரு, நாமளும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை படிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு புத்தகத்தை கையெழுக்கிறார். அது எந்த புத்தகம்னா திருக்குர்ஆனுடைய தர்ஜுமா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ள தர்ஜுமாவை எடுத்து படிக்கிறார். அவர் முழுமையாக படித்து விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நீங்க ஏன் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டப்ப அவர் சொல்லுகிறார், பெண்களை குறித்து தவறான இழிவான எந்த சொல்லும் இது திருக்குர்ஆனில் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்பதாக சொன்னார். பெண்களுக்கு இவ்வளவு மரியாதையும் மதிப்பும் இந்த திருக்குர்ஆன் வேத புத்தகம் கொடுக்கிறதே நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார். இஸ்லாமிய சமூகம் தான் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த சமூகத்திலே யார் யாருக்கு எப்படி மதிப்பை தர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2018 நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது, ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன தீர்ப்புனா நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஆண் திருமணம் முடித்ததற்கு பிறகு ஒரு தவறு செய்து விட்டால், வேறொரு மனைவியோடு சேர்ந்து விட்டால், வேறொரு பெண்ணோடு சேர்ந்து விட்டால் அந்த கணவனுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை என்று சட்டம் இருந்துச்சு. இந்த சட்டத்தை நீதிமன்றத்தில் செஞ்சுட்டாங்க, ரத்து பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க. ஏங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு திருமணமான பெண்
அவள் தவறு செய்கிற போது அவளுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அப்படின்னு சட்டத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆணுக்கு மட்டும் ஏன் தண்டனை, ஆணும் பெண்ணும் சரிசமம் தானே என்று ஆணுக்கான சட்டத்தை நீக்கினாங்க. எல்லா பக்கமும் இருந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தான் எல்லா விதத்திலேயும் நியாயத்தோடு இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. தப்புன்னா அது எல்லாரும் சரிசமமானவர்கள் தான். கடமை என்று வந்து விட்டால் தொழுகையிலே கூடுதல் இவங்களுக்கு கடமை இல்லை என்று எதையும் சட்டத்தில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. மாதவிடை காலத்தில் தொழுகை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் சுத்தமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழுகாமல் இருப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. அதே போல சட்டம் என்று வந்து விட்டால் எல்லோருக்கும் ஆண் பெண் என்று பாகுபாடு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஆண்கள் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது, தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், பெண்களுக்கும் அதே சட்டம் தான். பெண்களும் தங்களுடைய கண்ணை பாதுகாக்க வேண்டும், பெண்களும் தங்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டம். ஆனால் சரியத்தில் அப்படி கிடையாது. ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம் கிடையாது. சரியத்தில் எல்லோருக்கும் ஒரே விதமான சட்டம் தான். ஆணுக்கு எதையெல்லாம் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறது, நோன்பை கடமையாக்கி இருக்கிறது, வசதி இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். அதே போல்தான் பெண்களுக்கும். பெண்களும் தொழுக வேண்டும், பெண்களும் நோன்பு வைக்க வேண்டும், பெண்களும் வசதியாக இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாவற்றிலேயும் சட்டம் என்று வந்துவிட்டால் ஒரே நீதமாகத்தான் மார்க்கம் பார்க்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண் சமூகம் பெண்களை தவறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒழித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஸினா செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க. இந்த கேள்வி கேட்டா எவ்வளவு கோபம் வரும். சஹாபாக்கள் கோபப்பட்டாங்க, பயங்கரமா கோபப்பட்டாங்க. என்ன கேள்வி கேட்கிறார் நபிகிட்ட வந்து, எதை பேசுறோம்னு தெரியாம பேசுறாரு அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கோபப்பட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவமா புரிய வச்சாங்க. யாராவது உன் பிள்ளையை ஸினா செய்ய கேட்டா நீ அனுமதி கொடுப்பாயான்னு கேட்டா, இல்லை யார சொல்லலாம். உன் மனைவியை ஒருத்தர் தவறு செய்வதற்கு அனுமதி கேட்கிறாரு, புரியுதான்னு கேட்டாங்க, இல்லை யார சொல்லலாம். உன் தாயை, உன் சகோதரியை, இப்படி ஒவ்வொன்றா கேட்டாங்க. கேட்டு புரிய வச்சாங்க. யாரையும் நான் ஸினா செய்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்ப, அதே போல் தான் நீ ஸினா செய்ய அனுமதி கேட்கிறாயே, அந்த பெண்மணி யாராவது ஒருவருக்கு மகளாக இருப்பாள், யாராவது ஒருவருக்கு மனைவியாக இருப்பாள், யாராவது ஒருவருக்கு தாயாக இருப்பாள். நீ மட்டும் எப்படி அனுமதி கேட்கிறேன்னா அந்த சஹாபி தவறு ஒத்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பரக்கத் பொருந்திய முபாரக்கான அந்த கையை அவருடைய நெஞ்சில் வைத்து துஆசித்தார். அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம தஹீர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இவருடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கு, இவருடைய அபத்தை பாதுகாத்து விடு என்பதாக துஆ செஞ்சார். இந்த ஹதீஸுடைய குறிப்புகள்ல, தஃசீர்கள்ல ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாங்க, அதன் பிறகு அந்த சஹாபிக்கு எந்த விதமான தவறான சிந்தையும் மற்றும் மதது கிடையாது. யாருக்கெல்லாம் இது போன்ற என் பிள்ளை தவறிவிடும், என் பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லி யாரு நினைக்கிறாங்களோ இந்த துஆவை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் நாம துஆ செய்யறாண்டா, அல்லாஹும்ம மக்ஃபிர்ல, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வ தஹீர் கல்பி, என் உள்ளத்தை பரிசுத்தமாக்கு. தவறான சிந்தனை வருது, தவறான எண்ணம் வருது, இந்த துஆவை ஓதினால் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த துஆவை ஓதுகிற போது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்கிறான், நம்முடைய கருப்பை பாதுகாக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை எப்படியெல்லாம் பாதுகாத்தான துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க, நீங்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அதே போல சஹாபி பெண்கள்
தங்களுடைய தேவையை என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் கணவன்கிட்ட சொல்ல மாட்டாங்க, தந்தைக்கு சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பாங்க. எந்த தேவையாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த தேவையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட தான் கேட்போம். நாம என்ன செய்யறோம்? முதலாவதாக யாரையாட்ட கேட்க முடியுமோ அவங்க எல்லாத்தையும் கேட்டு கடைசியாக என்ன செய்வோம்? எந்த வழியும் இல்லை, எந்த உதவியும் கிடைக்கல, கடைசியாக நிர்பந்தமான சூழ்நிலையை செய்வோம், அல்லாஹ்ட்ட கேட்போம். யாரெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, கஷ்டம் ஏற்பட்டுச்சு, யாரெல்லாம் இப்படி இந்த சிக்கல் ஏற்பட்டுச்சு, வியாபாரத்துல இந்த வர்க்கத்தில் இல்லாம இருக்குது, வியாபாரத்துல சிக்கல் இருக்குது, நோய் இருக்குது, இப்படி சொல்லி கடைசியா தான் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, நீங்கள் முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. எந்த தேவையா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அப்படி கற்றுக் கொடுத்ததின் காரணமாக சஹாபி பெண்களும் சரி, அதற்கடுத்து வந்த பெண்களும் சரி, தங்களுடைய தேவைகள் வருமானங்கள் யார்ட்டையும் தன்னுடைய தேவை கேட்க மாட்டாங்க, அல்லாஹ்ட்ட தான் முதல்ல கோரிக்கை வைப்பாங்க, அல்லாஹ்விடத்தில் தான். நீங்க எல்லாம் திருக்குர்ஆன்ல 28வது ஜுஸுடைய ஆரம்பத்தில் தெரியும், கதசமி அல்லாஹ் உலகத்தி என்று 28வது ஜுஸுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினான். ஹவுலாங்கிற பெண்மணியினுடைய வரலாறை அல்லாஹ் பேசுகிறான். திருக்குர்ஆன்ல ஏராளமான பெண்களின் வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டினான். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வயதானவங்க, என்னுடைய கணவர் என்னை பார்த்து அவங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டார். அந்த காலத்தில் ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை பார்த்து அம்மா மாதிரி இருக்கிறான்னு சொன்னா தலாக் ஆயிடும். இதுக்கு என்ன தீர்வு? நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறோம், இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் தன்னுடைய மனம் போன போகணும்னு சொன்னதே கிடையாது, அப்படி சொல்லவும் மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமா யுன்திகு அனில் ஹவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோயிச்சையின் பிரகாரம் பேசியது கிடையாது, மனசுல பட்டதெல்லாம் பேச மாட்டாங்க. அல்லாஹ் எதை வழியாக சொல்லித் தருகிறானோ அதைத்தான் பேசுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருந்தாங்க. அல்லாஹ் இது விஷயத்துல ஏதாவது சட்டத்தை இறக்குவான்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஆயத்தை இறக்குறான். கத் சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஸ்தகி இலல்லாஹ். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சாங்க, யா அல்லாஹ், நானும் என் கணவரும் சேர்ந்து வாழ ஆசைப்படுறோம், நபியிடத்துல சொல்றோம், அதுக்கு உண்டான தீர்வு இல்லை, இதற்கு உண்டான தீர்வை நீ கொடு என்பதாக ரப்பிடத்தில் அந்த அம்மா கோரிக்கை வச்சாங்க. அல்லாஹ் தஆலா சட்டத்தை இறக்கணும். என்ன செய்யணும்? 60 நாட்கள் நோன்பு வைக்கணும், அல்லது ஏழைகளுக்கு உணவை கொடுக்க வேண்டும், அடிமைகளை உரிமைவிட வேண்டும் என்று 3 நிபந்தனை அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் பாருங்க, ஒரு பெண்மணி கையேந்தி துஆ செய்து விட்டால் இல்லாத ஒரு சட்டத்தை அவர்களுக்காக வேண்டி புதுசா ஒரு சட்டத்தை இறக்கலாம்னு சொன்னா துஆவுக்குண்டான வலிமை என்னன்னு பார்க்கணும். ஒரு பெண்மணி துஆ செய்கிற போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த பெண்மணி தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டான், கண்டுக்காம போக மாட்டான். அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை கட்டமைத்தார்கள். எனவே நாமும் அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ, யாரை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் நாம் பெண் சமூகத்தை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும். நபியவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறையை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.